வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 65வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். 43வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவரான யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். எனக்கருமையானவர்களே, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கைதை குறித்து நாம் பார்க்கிறோம். நமது ஆண்டவர் கைது செய்யப்பட்ட வீதம் புதிராக உள்ளது. அவரை சரியான நேரம் பார்த்து காட்டி கொடுப்பதாக யூதாஸ் யூத தலைவர்களிடம் பேசி வைத்திருந்தார். மிகவும் முரண்பாடான துரோகத்தின் அடையாளத்தை தேர்ந்தெடுத்ததாக நாம் காண்கிறோம். மரணத்தின் முத்தம் என்று நாம் சொல்லலாம். முத்தம் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார் இந்த யூதாஸ் காரியத்து. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான செய்கையின் மூலமாக இங்கே இயேசுவை காட்டி கொடுக்கிறார். எனக்கருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நம்மில் அநேகர் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினாலே நாம் ஈர்க்கப்பட்டு அநேக நேரங்களிலே அவரை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாய் இருக்கிறோம். அவருடைய அன்பை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இன்றும் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்தவர்கள் தீர்ப்புக்கு நேராய் அவரை கொண்டு செல்கிறார்கள். ரோமானியர்கள் ஆட்சியாளர்களாய் இருந்த நேரத்தில் சனகரிம் சபைகளில் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டன. யூதர்களின் உச்ச நீதிமன்றமான இருக்கும் சனகரிம் சபையையும் அதில் இருக்கும் 71 உறுப்பினர்களையும் பிரதான ஆசாரியன் தலைமை தாங்குவார். ஒருவருக்கொருவர் தவறான சாட்சியங்களினாலே முரண்பட்டனர். பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் ஆசீர்வதிக்கப்பட்ட மேசியா நீர்தானா என்று கேள்வி கேட்டபோது இயேசு தன்னுடைய மௌனத்தை கலைத்து ஆம் நான் தான் என்ற பதில், தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, நானே என்ற வார்த்தை தேவனின் நாமத்தை உறுதிப்படுத்தியது. அவரது தெய்வீக பணி தொடர்பான கேள்விக்கு விளக்கமான பதிலை கூறினதாக காண்கிறோம். ஆம் என்று பதிலை குறிப்பிட்டிருக்கலாம். மாற்கு நற்செய்தி நூலில் தனது அடையாளத்தை மறைத்து வைக்க முயன்றவர் இப்பொழுது அது மிகவும் முக்கியமானது என்று உணர்ந்து அதை அவர் திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்தினார். தனது வார்த்தைகளின் விளைவுகளை அறிந்த அவர் அவதூறு குற்றச்சாட்டுக்கும் மரண தண்டனைக்கும் பயப்படவில்லை. பேதுரு முதலில் போரிட்டான், தவறான உற்சாகம். அடுத்ததாக பார்க்கிறோம், அவன் தப்பி ஓடினான், கோழைத்தனமான பின்வாங்குதல். இறுதியில் அவரை தூரத்திலே பின்தொடர்ந்தான். அரை மனதோடு கூடிய சீசத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. நாம் அவரை மேசியா என்று ஒப்புக்கொள்ளவும் பின் விளைவுகளை பொருட்படுத்தாமல் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற உண்மையை வெளிப்படுத்தவும் தயாராக நாம் இருக்க வேண்டும். எனக்கருமையானவர்களே, எதிர்ப்புக்கு நாம் பதில் கூற பயப்பட வேண்டியதில்லை. சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை கூறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலங்களிலே நாம் அநேக எதிர்ப்புகளை கேள்விப்படுகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடப்பதை நாம் அன்றாடம் நம்முடைய ஜெபங்களிலே அநேக விதமான காரியங்களை நாம் கேட்டு வருகிறோம். ஆனால் சோதனைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர சித்தம் உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும்
நான் எதிர்கொள்வதற்கு தேவையான பலத்தை, தைரியத்தை நீர் எனக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தர அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.